ரோசா பாப்பா நீ என்னை விட சின்ன பிள்ளைதான். இது யாரா இந்த பேட் பாய்ஸ்? வணக்கம் வணக்கம் ஆமா. வணக்கம் அருண். சசமா அதுக்காக இது வரைக்கும் கமெண்ட் மட்டும் தான் போட்டிருந்தேன். எனக்கு பார்த்துட்டு தயவுசெய்து பயந்து காய்ச்சல் வந்துட்டு போகுது பார்த்து. ஐயோ அருணை பார்த்து யாருக்கெல்லாம் காய்ச்சல் வருதுன்னு சொல்லுங்கப்பா. முக்கியமா கடைசியில என்னால எங்க இப்ப தலைவரை வந்து மேல வர வைக்க முடியல. யார? யாரு எங்க பஞ்சாயத்து தலைவர் தான். அவர் முடியாம கடைசியில் சரி நம்மளால நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கிருஷ்ணாவை அவரை வந்து சொல்றீங்களா? ஆமா அவரை துணை தலைவர் ஆக்கிட்டு நான் தலைவர் ஆகல முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஏன்னா இதுக்கு மேல முயற்சி பண்ணிட்டேன் நான் தோத்து போறதுக்கு நான் தயாரா இல்ல. அதான் நான் தலைவர் பதவிக்கு வந்துட்டேன். பாருங்க கிருஷ்ணா, உங்க பதவியை புடுங்குறாரு அருண். உங்க தலைவர் பதவியே போச்சு. நீங்க மேல வந்து பேசவே இல்லையா? ஆமா வேற என்ன பண்றது? சாப்பிட்டே ஆனா சோகம் அப்படிங்கிறாங்க பிரதாப். ராதா சூப்பர் அப்படிங்கிறாங்க ஷார்ட்ஸ். எப்பா அருண் வணக்கம் அப்படிங்கிறாங்க பிரதாப். வணக்கம் சொல்லிருங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அண்ணா, சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க தமிழ். 2 வீடியோ தான் இருக்கு ராதா அப்படிங்கிறாங்க கிருஷ்ணா. தேங்க்யூ கிருஷ்ணா அப்படிங்கிறாங்க ராதா. அக்கா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு சொல்லட்டுமா? நடக்குமா நடக்காதான்னு சொல்லுங்க. அடிப்பாவி என்ன கனவு சொல்லு பாப்போம். அருண் ப்ரோ அப்படின்னு சிரிக்கிறாங்க கிருஷ்ணா. கிருஷ்ணா நான் சேனல் எல்லாம் இல்ல, நமக்கு பிடிச்சதை அதுல போடலாம்ல அப்படிங்கிறாங்க ராதா. சூப்பர் ராதா அப்படிங்கிறாங்க கிருஷ்ணா. உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்க அப்படிங்கிறாங்க கிருஷ்ணா. கொடுமை பாராட்டுனது நானு, நன்றி ஆர்கேவுக்கா. ஆமா கிருஷ்ணா தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. அருமை பாப்பா அப்படிங்கிறாங்க பிரதாப். அருண் அண்ணா வணக்கம் சொல்றாங்க தமிழ். கமெண்ட் அவ்வளவுதான். தமிழ் லிஸ்டர் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? பேய் பிடிச்ச மாதிரி கனவு வரல. நாங்க ஏற்கனவே பேசிட்டு இருக்கோம் நானும் கோல்டும். இந்த பிள்ளை திடீர்னு இவ்வளவு வாய் பேசுதே, ஏதாவது பேய் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு. அது உண்மையா இருந்தாலும் இருக்கலாம். ராதா உங்க வீட்டுல எத்தனை பேருங்கிறாங்க கிருஷ்ணா. பிரதாப் அண்ணா நீங்க ரொம்ப நல்லா டைப் பண்ணா பார்ப்பான்னு எவ்வளவு அழகா கூப்பிடுறீங்க. டைப் பண்ணி பாப்பான்னு எவ்வளவு அழகா கூப்பிடுறீங்க அப்படிங்கிறாங்க. கிருஷ்ணா நம்ம 2 பேரும் தான் ஃப்ரெண்டா பேச போறோம். அதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எதுக்கு ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க அருண். சசமா மெயினா நம்ம மேல வந்ததுக்கு காரணமே முக்கியமான தகவல் சொல்றது என்னன்னா, யாருமே இப்ப வண்டி ஓட்டும்போது 2 வீலர் ஓட்டும்போது தயவு செஞ்சு எல்லாருமே ஹெல்மெட் போட்டு போங்க. அதாவது நிறைய பேர் என்ன சரி போலீஸ்காரங்க சொல்றாங்க அவங்களுக்கு இவங்களுக்கும் பார்க்காம நம்மளோட சேஃப்டிக்காக மெயினா பாருங்க. 2வது 4 வீலர் ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் இப்ப வந்து இன்னொரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. என்னன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமா இருக்காம ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக்னு வருதாமா. அதனால தயவு செஞ்சு எல்லாரும் தண்ணி நிறைய குடிங்க. சோ இது அப்புறம் 3வது வண்டி ஓட்டும் போது யாரும் சரி நம்ம செல்லு பாக்குறதானே என்ன ஒரே செகண்ட் தானே, அதனால என்ன ஆக போகுதுன்ட்டு ஒரு செகண்ட் நடக்கிறது தான். ஆனா நம்ம உயிருக்கே ஆகுது. அதனால மொபைல் பேசுறது அவாய்ட் பண்ணுங்க. சோ முக்கியமான இந்த தகவல் சொல்றதுக்காக மெயினா நான் மேல வந்தது. கண்டிப்பா கண்டிப்பா இது எல்லாமே வந்து இல்ல சசமா ஏன்னா இப்படிதான் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனா என்னன்னா நான் ஹெல்மெட் போட்டிருந்தனால இப்ப ஹைவேஸ்ல இங்க பொள்ளாச்சி பக்கத்துல முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு. காலில் மட்டும்தான் அடி. ஆனா மாப்பட்டு போடுற பட்டு தலைக்கு ஒண்ணும் ஆகல, தப்பிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் அப்ப பார்க்கும்போது நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால சேஃபா இருக்கணுங்கிறத நல்லா கேட்டுக்கிறது. நான் மெயினா இது நம்ம மெசேஜ போட்டு யாரும் அவ்வளவு சீக்கிரம் பார்க்க மாட்டாங்க. அதுக்காக நான் சொல்ல வந்ததே மெயினா இது. கண்டிப்பா நன்றி நன்றி, நல்ல தகவல் தான் கொடுத்துருக்கீங்க. நம்ம என்ன சொன்னாலும் வந்து மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆமா சசமா, அதான் என்னன்னா யாரு பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இப்ப நான் ஒண்ணு பாத்திருக்கேன். என்ன போலீஸ்காரங்க பிடிக்கும் போது பார்த்தா அவன் நான் என்ன மொபைல்ல பேசிட்டு போனாதானே பிடிக்கிறான்.